திருட்டு மாடல் அரசாங்கம் நேற்று ஒரு அறிவிக்கை வெளியிட்டிருக்காங்க. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் மதுரையில் நடக்கக்கூடிய உலக பிரசித்தி பெற்ற சித்திரை திருவிழா நடக்காது. காரணம் 1 கோடி ரூபாய் மின்கட்டண பாக்கி வைத்திருக்கின்ற காரணத்தினால் சித்திரை திருவிழா நடக்காதுன்னு மதுரை கமிஷனர் அறிவிச்சிருக்காரு. இதை விட மானக்கேடு வெக்கக்கேடு அசிங்கம் இந்துக்களுக்கு உண்டா? ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 50,000 பேர் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வர்றான். ஆவரேஜா ஒரு நாள் 60,000 வரலாம், ஒரு நாள் 1 லட்சம் வரலாம், ஒரு நாள் 30,000 வரலாம். ஆவரேஜ் கணக்கு எடுக்கலாம். ஒரு மாசத்துக்கு 50,000 பேர் மதுரைக்கு மீனாட்சி அம்மன் கோயில் தரிசனம் பண்ண வரான். ஒருத்தன் 1 ரூபா உண்டியல்ல போறதா வச்சுக்கோமா. ஒரு நாளைக்கு 50,000 ரூபா, 30 நாளைக்கு 1,50 கோடி ரூபா வருது இல்ல? இந்த 1,50 கோடியை வச்சு மாசம் மின் கட்டணம் செலுத்தினாங்கள பார்க்க வேண்டிய ஏசி டிசி கமிஷனர்லாம் எங்க போனவா? அதுக்கு தானே அவனை இருக்கானுவா? கமிஷனர் ஃபண்ட் வாங்கிட்டு போயிடறான். கமிஷனர் வர்ற வருமானத்திலிருந்து இத்தனை சதவீதம் கமிஷனர் ஃபண்டா கொடுங்கன்னு சொல்லி கமிஷனர் ஃபண்ட் ஒன்று சேர்த்து வச்சுக்கிறானுங்க. அப்புறம் இவனு ஜீப் வாங்குறானுவோ, இவனு அழகிய டாய்லெட் கட்டிக்கிறானுவோ, முந்திரி பக்கடை சாப்பிட்றானுவோ, காப்பி குடிக்கிறானுவோ. உண்டியல் வருமானமே மாதம் 1,50 கோடி ரூபா வரக்கூடிய கோயிலில் அதில் கடைகள், வணிக நிறுவனங்கள், நிலங்கள், நஞ்சை புஞ்சை நிலங்கள், அதன் மூலயமா வரக்கூடிய வருமானங்கள், இதெல்லாம் வச்சு ஒன்னால அந்த கோயிலுடைய மின்கட்டணத்துக்குடைய செலுத்துவதை கண்காணிக்க முடியாத துப்புக்கட்ட இந்த அறநிலையத்துறை ஒரு திருவிழாவை நடத்த முடியாதுங்கிறான்.